சரியமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4ஓட டைட்டில் வின்னராக பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவர்கள் தான் ஆகியிருக்காரு. ஸோ பலரும் எதிர்பார்த்த மாதிரி திவினேஷோட வெற்றியானது பல லட்சம் பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இவருக்கு 10 லட்சம் பரிசு தொகையும் கிடச்சிது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிறைய பேருக்கு திவினேஷோட வெற்றி சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே விமர்சனங்களையும் வைக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதத்தில் முன்னணி இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு திவினேஷ் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி சில தகவல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருந்தாங்க. அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். திவினேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா பால் வண்டி ஓட்டுற டிரைவராக வேலை பார்த்துட்டு வந்தார். இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு துணி தைச்சி கொடுக்குற வேலை மற்றும் திருமண மண்டபங்களில் கேட்ரிங் சர்வீஸ் வேலையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வேலைக்காக போகிற திருமண வீடுகளில் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமாம்மா. அதில் தன்னுடைய மகனை அந்த நிகழ்ச்சியில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்பாங்களாம்மா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் அவமானப்படுத்தி இருக்காங்களாம்மா. அதே மாதிரி திவினேஷோட வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி கூட ஆரம்பத்தில் இல்லை. ஸோ இந்த ஆடிஷனில் திவினேஷ் செலக்ட் ஆன பிறகும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது திவினேஷ் பார்க்க டிவி கூட இல்லையாம்மா. பக்கத்து வீட்டுக்கு போய் தான் அந்த டிவியில் தான் நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வாரமுமே நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது பக்கத்து வீட்டில் தான் போய் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் வசந்த் & கோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா திவினேஷ்க்கு நாங்களே ஒரு டிவி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக திவினேஷை கொண்டு வரதுனால அவங்க அப்பானால் சரியாக வேலைக்கு போக முடியாமல் இருந்திருக்கு. டைமுக்கு வர முடியாததுனால பால்வண்டி டிரைவராக அவங்கள வர வேணான்னு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அதனால் அவங்க அப்பா வேலையும் பார்த்திங்கன்னா இழந்திருக்காரு. அதே மாதிரி முதல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க அப்படின்னா இவங்களை கண்டுக்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போவாங்களாமா. ஆனால் இப்போது எல்லாருமே பாராட்டுறாங்க, என்னோடய மகனை எல்லாருமே அவங்களோட நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக கூப்பிட்றாங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவினேஷோட பெற்றோரே பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா கஷ்டங்களுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா திவினேஷ் அவர்கள் டைட்டில் வின்னராக ஆகி இப்போ 10 லட்சம் பரிசையும் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. கூடவே திவினேஷ்க்கு மெல்லிசை இளவரசன் அப்படிங்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எத்தனை பேருக்கு திவினேஷ் அவர்களை பிடிக்கும், அவர் பாடினதில் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லுங்கள்.